ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு சினிட்டு ஃபேன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஆண் பாவம் பொல்லாதது அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகுது. நம்ம ரியோராஜ் அப்புறம் மாளவிகா மனோஜ் ஜோ படத்தில் பார்த்துருப்போம் அவங்களோட பேர். ஸோ அந்த படத்தில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க மாட்டாங்க. இந்த படத்தில் கல்யாணம் ஆயிடுது. ஸோ அந்த ஒரு பேர் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் மறுபடியும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. சித்துக்குமார் அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. ஜோ படத்துக்கும் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நல்லாயிருக்கும் சாங்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். கலையரசன் தங்கவேல் அப்படிங்கிறவர் தான் படத்துக்கு டைரக்டர். ஸோ இப்போ வாங்க வெயிட் பண்ண மட்டும் ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துடுவோமா. பெரியார், அம்பேத்கர் ஓகே, ஜியூ பூ வித்தியாசமான டேஸ்டாக இருக்கே. அது கால் மார்க்ஸ். கால் மார்க்ஸ். இது உன் வீடு, உன் இஷ்டம் போல நீ இருக்கலாம். உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துப்பேன். உன் கூட நான் 400 வருஷம் வாழணும் சிவா. என்னடி கரண்ட் போயிடுச்சு? ராணி மாதிரி பார்த்துப்பேன்னு சொன்னேன். ராணினா ராஜாவோட பொண்டாட்டின்னு அர்த்தம். ராணினா ராணி தான். ஏய், தாலி எங்க? கொஞ்சம் தள்ளி உட்காரு. என்னாச்சு? எதுவும் இல்ல. என்னடி ஆச்சு? நான் இப்ப இங்க உட்கார கூட கூடாதா? ஐயோ ஐயோ ஐயோ. ஏய், எதுக்குடி 28,000 செலவு பண்ணிருக்க? உங்க ஆசெல்லாம் இப்படி தாண்டாரியா? இனிமே இந்த சமைக்கிறது, துவைக்கிறது, கழுவுறதெல்லாம் என்னால பண்ண முடியாது. இது வரைக்குமே இதெல்லாம் நீ பண்ணது இல்லையாமா? பண்ண முடியாதுடா. ஏன்னா இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ். இட்ஸ் மை சாய்ஸ். மை சாய்ஸ் சிவா. இட்ஸ் மை சாய்ஸ். என்னடி வேணும் உங்களுக்கு? எதுக்குடி இந்த பாடப்படுத்துறீங்க? இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. உங்களை மாதிரி மேல் சாவனிஸ்ட் கிட்ட ஃப்ரீடம் வாங்க ஃப்ராடுத்தனம் பண்ணணும்னா ஃப்ராடுத்தனம் பண்ணுவேண்டா. யுவரானர், அவர் ஒரு ஆல்கஹாலிக். இந்த ஆளுக்கு பைபோலார் டிசார்டர் இருக்கு, செக்ஷுவல் டிசேபிலிட்டி. யுவரானர், நீங்க எதுக்குமே தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சும்மா வரீங்க, வந்து நிக்கிறீங்க, என்கிட்ட திட்டு வாங்குறீங்க, வாய்தா வாங்கிட்டு போயிடுறீங்க. ஐயோ பிரதர், அழுகாதீங்க அழுகாதீங்க பிரதர். தம்பி சரி சரி. பைத்தியம். இதுல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான். என்னது? இதெல்லாம் கூட விட்டுருவேன். ஹனிமூனுக்கு எங்க போலான்னு கேட்டதுக்கு என்ன சொன்ன? போர்பந்தர். அம்பேத்கர் பிறந்த இடம். போர்பந்தர் காந்தி பிறந்த இடம். ஒரு ஃபன் ரைடான ஒரு படம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள் நடக்கக்கூடிய அந்த ஈகோ சண்டை, அப்புறம் அந்த டைவர்ஸ் மேட்ரு, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒரு ஒரு ஆண் வந்து எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி அதெல்லாம் பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது. ஸோ ஒரு ட்ரெய்லர் பார்க்க ஃபன்னியாக இருக்குது, ஆனால் அதை தாண்டி ஒரு எமோஷ்னல் சைடு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. அது ட்ரெய்லர் நல்லா ரிவீல் ஆகுது. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபன்னை மட்டுமே வச்சு இந்த படத்துக்கு எதிர்பார்த்து போனோம்னா அது இருக்காது. அதில் ஒரு எமோஷனல் சைடு நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ ரியோராஜ், மாளவிகா மனோஜ் இவங்களோட அந்த பேர் பார்க்குறது தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. இப்போ மியூசிக் வைஸ் ஃபன்னியாக ட்ரெய்லருக்கு எப்படி தேவையோ அப்படி கட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் ஆர்ஆர் இந்த பிஜிஎம்லாம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நான் பார்க்கறதுக்கிறா இருக்கேன். ஸோ அக்டோபர் 31 வந்து ரிலீஸ் ஆகுது. வேறு லெவல், நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு செமையாக ஒரு அதாவது எந்த கவலையும் இல்லாமல் ஒரு படம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த மென்டாலிட்டியில் இருக்கவங்க இந்த படத்தை சூஸ் பண்ணலாம். அப்படியான ஒரு படம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்ப்போம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க.